முடிஞ்ச உடனே ஒருத்தரோட பார்த்து பேசுவீங்கல்ல, மனசில் வச்சுங்க. அப்போ என்ன வார்த்தையை பேசுறது, 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா கூட அந்த ஆளை அப்படியே தட்டி எழுப்புற மாதிரி பேசணும். அப்படிப்பட்ட காரியங்களை கடவுளை எனக்கு வாயில் கொடும் ஆண்டவர், நல்ல வார்த்தைகளை தாரும். பாவம் என்ன கஷ்டப்படுறானோ, அவன் என்ன வருத்தத்தில் இருக்கிறானோ, என்ன பயத்தில் இருக்கிறானோ, எந்த துன்பத்தில் அவன் இருக்கிறானோ, என்ன நடந்ததோ, எதை நினச்சிக்கிட்டு வந்திருக்கிறானோ, என்ன பாரத்தோடு வந்திருக்கிறானோ, வேலை போச்சோ, இல்லை ஏதாவது மனைவி விட்டுட்டு போயிட்டுருக்கோம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பாருங்கள். யாராவது இறந்து போயிட்டுருப்பாங்க குடும்பத்தில். இப்படி பல்வேறு பாரங்களை சுமந்து கொண்டு ஒரே குழப்பத்தில் கேள்வியை கேட்டுக்கிட்டு வந்து இருக்கிறான். நம்ம எதையோ பேசுகிறோம் பாருங்க. நிறைய நேரத்தில் பேசுகிறவங்க வந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிறபடி பேசுகிறதே கிடையாது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அந்த அறுவை கேஸுன்னு சொல்கிறோம் இல்லையா? நான் சொல்லுவேன் அடிக்கடி, சரியான அறுவை கேஸ் அப்படின்னு. அறுவை கேஸ்ன்னு என்ன தெரியுமா? தன்னை பற்றி பேசுறது, தன்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் சம்பாஷணை. பேச்சே என்னத்தை பற்றி? தங்களுடைய பிரயோஜனத்துக்காக. நான் யார் தெரியுமாங்க? நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் கவனிங்க. ஆரம்பித்தா 45 நிமிஷம் ஆகும் சொல்கிறது. அப்புறம் 45 நிமிஷத்தில் முடிக்க போகிற மனுஷன் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆரம்பிப்பான். தன்னை பற்றி தான் சம்பாஷணை. தான் எவ்வளோ பெரிய ஆள், தான் தனக்குள்ள சாமர்த்தியம், தன்னுடைய இது, தன்னுடைய திறமை, தன்னுடைய இது தான் பெரிய எவ்வளோ பெரிய யோகியனாக்கும். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேனாக்கும், நான் வந்து இப்படியெல்லாம் செய்ததே கிடையாதாக்கும், எங்கள் காலத்தில் நாங்கள் இப்படிலாம் பண்ணதே கிடையாதாக்கும். இந்த ஆள் பேசி 1.5 மணி நேரம் அறுத்ததில்ல ஒரு லைன் கூட என்னுடைய பிரயோஜனத்துக்காக இல்லை. இதனால் எனக்கு இது இவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான ஒழிய இவரை பற்றி தெரிஞ்சது எனக்கு ரட்சிப்பு உண்டாக போதா, எனக்கு சுகத்தை கொடுக்க போதா, தலைவலியே கொடுத்துருக்குது. நல்லா கவனிங்க. பேசுறது எப்படின்னு கற்றுக்கிறதுல தான் வெற்றியே இருக்குது, வாழ்க்கையின் வெற்றியே. இது வந்து பெரிய கிறிஸ்தவ கூட்டத்தில் போனால் எப்படி அப்படி இல்லை. தொழிலில், உங்கள் வியாபாரங்களில் பழகிற ஆட்கள்கிட்ட, சேல்ஸ்மேனாக இருக்கும்போது, மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது, தொழில் முனைவோராக இருக்கும்போது, புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது, பல்வேறு என்டர்பிரைசஸில் இறங்கும்போது, காரியங்களை செய்ய முயற்சிக்கும் போது எப்படி பேசணுங்கிறத முதல்ல கற்றுக்கணும். என்ன பேசணும்? எப்பவுமே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாய் பேச வேண்டும்.